இந்த அரங்கமெல்லாம் கனவுகளும் எதிர்பார்ப்புகளோடும் நிறைந்திருக்கின்ற எதிர்கால பொறியாளர்கள், எதிர்கால தலைவர்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்திருக்கின்ற உங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கல்லூரியினுடைய முதல் நாள், first day of your college journey. So I wish each and every one of you a great life ahead in your career. This is a wonderful moment in every student's life, the first day of the college. When I was sitting back and listening to all the speakers and listening to this, occasion, I was falling back thinking about my first day of college life. So what I was doing in my college, and how was my experience, and so on. So now ஒரு பக்கா முழுக்க ஒரிஜினலான ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையன். அந்த கல்லூரியில ஃபர்ஸ்ட் டே போயிருக்கும் போது மிகுந்த பயத்தோடும் ஒரு கலக்கத்தோடும் நான் இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னோட ஆல் அலாங் என்னோட காலேஜ் ஸ்கூல் லைஃப்ல நான் படிச்ச கல்லூரியில படிச்ச பள்ளியில படிச்ச மொழி வந்து தமிழ். நான் படிக்க போன கல்லூரியில பயிற்றுவிக்கும் மொழி வந்து முழுக்க ஆங்கிலம். சோ ஆங்கிலத்துல எப்படி பேச போறோம், என்ன மாதிரி அதை படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என் மனதில் இருந்தது. நான் உங்களை மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது என் மனசுல இருந்த விஷயம் வந்து பயமாக இருந்தது. அப்ப 2 கொஸ்டின். ஒண்ணு, நம்ம பேக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாமா, வீட்டுல இருந்து அப்பா அம்மா வந்து விவசாயம், எங்க ஃபேமிலியே வந்து விவசாயம் வந்து ஆஸ்தான தொழில் அப்படின்னு சொல்லலாம். சோ விவசாயம் பண்ண போயிடலாமா, இல்ல இங்க உட்காந்து கொஞ்சம் படிக்கலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி மனசுல எழுது. அப்ப அந்த முதல் நாள் தொடங்கியாச்சு. அடுத்து ஒரு 2-3-4 நாட்கள் அதே நினைவோடய நான் ஹாஸ்டல்ல இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாஸ்கர் சொல்லிட்டு கூட அவன் என் கூடயே நம்ம முன்னாடி பேசிய பேச்சாளர் சொன்ன மாதிரி நல்ல நண்பர். சோ என் கூடயே இருக்கா. அவனும் என்ன மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ அப்ப ஒரு 4th டே அன்னைக்கு நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். என்ன இருந்தாலும் இருந்து பார்த்து போயிடலாம். ஓகே, ஆங்கிலம் தெரியாது, இப்ப அந்த கிளாஸ் என்ன நடக்க போறான்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் முழுக்க தமிழ படிச்சுட்டு இருக்கேன். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத இருந்து பார்த்து போயிடலாம், பார்த்துடலாம் இத அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ரொம்ப துணிவான முடிவு, ஒரு கரேஜியஸ் டெசிஷன் இன் மை லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அட்டன் பண்ணி தென் கல்லூரிக்கு தினம் போகிறேன். ஆசிரியர் வந்து ஆங்கிலத்துல வகுப்பு எடுக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ ஃபர்ஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் ஹிந்தி, நம்மளாம் அந்த ஹிந்தி தெரியாம ஹிந்தி கூட பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா அவர் பேசுறது என்ன, அவர் வார்த்தைகள் என்ன, அது எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணி, அந்த வேர்டோட சவுண்ட்ஸ் இருக்கிறது நோட் பண்ணி, அந்த சவுண்டை வச்சு அந்த வேர்டை எழுதி, அந்த வேர்டை வச்சு டிக்ஷனரியில போய் நைட்ல போய் பார்த்து டிக்ஷனரியில இருந்து மீனிங் எடுத்து திருப்பி நான் அதை கன்வெர்ட் பண்ணுவேன். So I was doing like this gradually. இது ஒரு சிஸ்டம் மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, வெப்ஸ்டர் அப்படின்னு ஒரு பேக்கெட் டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. சரியா? இப்ப நான் ப்ரொஃபசர் வந்து ஷன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கலாம், SHUN அப்படின்னு சொன்னார்னா, I go and watch website போய் ஷன்னா என்ன மீனிங் அப்படின்னு போய் பார்ப்பேன். சோ மீனிங் என்ன இருக்கும், டு அவாய்ட் அப்படின்னு இருக்கும். சோ அவாய்ட் எனக்கு மீனிங் தெரியாது, திரும்ப அவாய்ட் போய் மீனிங் என்னன்னு பார்ப்பேன், தள்ளி வைத்தல். அப்புறம் அதுக்கு எனக்கு மீனிங் புரியுற வரை நான் இங்கிலீஷ்ல பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு பியூட்டிஃபுல் மாடலா இருந்தது. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி, and you have to find a word meaning. ஒரு வேர்ட் மீன் கண்டுபிடிச்சா அதுல நீங்க மீனிங் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல you learn another 5 or 10 words, and that's how it goes on. So
day started, week started, month started. Exactly ஒரு 6th month I started picking up because அதுக்குள்ள நான் வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்ரெட் இங்கிலீஷ் லேர்ன் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எல்லா வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள் மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அப்புறம் நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி ப்ரொஃபசர்ஸ் யூஸ் பண்றது, காலேஜ்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே அந்த 6 மாசத்துக்குள்ள நான் கேப்சர் பண்ண வேர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அது அப்படியே கரெக்ட் ஆயிடும். அதே கல்லூரியில் அதே இடத்தில் திருச்சியில் 3வது வருடம் மிகச்சிறந்த மாணவன் என்ற பட்டத்தை அந்த கல்லூரியுடைய முதல்வர் எனக்கு வழங்கினார். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா இங்கிலீஷ்ல நான் ஹையஸ்ட் மார்க் லாஸ்ட் செமஸ்டர்ல. சோ ஒரு மறக்க முடியாத அனுபவம். இப்ப நான் உட்கார்ந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல அது மட்டும் தான் ஓடி இருந்தது. நம்ம காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது, சோ என்னுடைய காலேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ I enjoyed my college life because of few reasons. One, எனக்கு மிகச்சிறந்த பேராசிரியர்கள் எனக்கு கிடைத்திருந்தார்கள். வணங்குவதற்குரிய பேராசிரியர்கள் எனக்கு கிடைத்த பேராசிரியர்கள் அனைவரும் வணங்குவதற்குரிய. இன்னும் அவர்களை நான் மனதார நினைக்கிறேன். அதுல ஒரு பேராசிரியர் நான் என்னை வந்து என்னோட அம்மா அப்பா படிக்க வைக்கல, இன்னொருத்தங்க என்ன படிக்க வச்சாங்க. இன்னொருத்த அவங்களுடைய பண உதவி கேட்டு அந்த பண உதவியின் மூலமாக நான் படித்தேன். என் அம்மா அப்பா படிக்க வைக்கல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்ச உடனே அந்த என்னுடைய துறை தலைவர் அவர்கிட்ட போய், சிவன் சார் அவர்கிட்ட போய், என்னோட தாத்தா வந்து உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர சொல்றாரு, அப்பதான் அடுத்து படிக்க வைப்பாரு, அதனால ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். That time, he wrote, Sivan sir is the best boy I have ever met in my college experience. Make him study further, he will scale up and grow up like anything. அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அந்த லெட்டர் எடுத்து போய் எங்க தாத்தாட்ட கொடுத்து, எங்க தாத்தா அதை பார்த்ததுக்கு அப்புறம் then he decided. அதுக்கப்புறம் என்ன எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தாம்பரம் அங்கே படிக்க வச்சேன். அங்கதான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன். தென் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் மனித வள மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறதுல 2 வருடங்கள் படித்தேன். மொத்தம் 2000 பேர் அங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். அதுல 44 பேர் சூஸ் பண்ணாங்க. அதுல நான் ஒருத்தன். So I got the seat for 2 years அங்க முடிச்சுட்டு then அப்புறம் I went into corporate. So நான் எதுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், என்ன ரீசனுக்காக மிஸ்டர் வேல்முருகன் சார் நீங்க இன்வைட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேம்பஸ்க்கு நான் 20வது வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த கேம்பஸ்ல உறவு வந்து 20 இயர்ஸ் நான் மிஸ்டர் வேல்முருகன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷனல் கன்சல்டிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில். ஸோ இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் கேம்பஸ். லாஸ்ட் டைம் ஐ திங்க் நான் ஞானசம்பந்தம் ஐயா இவங்கெல்லாம் வந்து இந்த 20 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல நாங்க பேசுறதுக்காக இருந்தோம். சேம் பிளேஸ். ஸோ இது ரொம்ப என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹால் கூட. இந்த இடத்துல உங்களை இன்னைக்கு எல்லாரும் இந்த நாள்ல சந்திச்சு உங்களை வாழ்த்துறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களே வழங்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஆக என் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து மறக்க முடியாத சில 1-2 கதைகளை உங்களோட ஷேர் பண்றேன். அது வந்து கற்பனை கதைகள் அல்ல, உண்மையாகவே நடந்த கதை. அந்த கதைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய இந்த வரப்போகின்ற இந்த 4 வருட பயணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். என்ன அந்த கதைகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் I will start telling you from right now. Okay, so 3 important things I want you to look at this point in time. 3 changes in you. So last time சொல்லும்போது டெஸ்டினி நிறைய பண்ணியிருந்தாரு. அதுல நான் பிக்கப் பண்றது வந்து அந்த டி, ஒன்லி பிக்கப் தி டி, டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஸ்கூல்ல நீங்க இருப்பீங்க,
ஸ்கூல்ல ஒரு நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. அப்ப காலேஜ் லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆகணும், என்ன மாதிரி மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சோ அது எப்படி மாறணும் அப்படிங்கறத ஐ லைக் டு ஷேர். So the first one, change your mindset. உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. சோ மைண்ட் செட்ல என்ன சேஞ்ச் பண்றது? நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும் போது என்ன மார்க்ஸ்க்காக படிச்சிருப்போம், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்ப நம்ம படிக்கிறது எதுக்காக இருக்கணும்? எப்படி யோசிக்க வேண்டும் என்பதற்கு படிக்கலாம், எப்படி செயல்பட வேண்டும் என்பது படிக்கலாம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கலாம். சோ இனிமே இருக்கின்ற இந்த 4 வருடங்களும் வாழ்க்கையில நீங்க எப்படி ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடிங் பண்றது, எப்படி உங்க வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்வது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு நீங்க இப்ப படிக்கலாம். அப்ப அந்த மாதிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான ஒரு ஆற்றல் தேவை, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவை, அதை நீங்க இப்ப உருவாக்கிக்கலாம். ரைட்? So the mindset change has to happen. என்ன மாதிரி மைண்ட்செட்? எப்படி இது 20,000 பேரை சென்னையில மட்டுமே டாக்ஸ் நாய் கடிச்சு 20,000 பேர். Close to 2 lakhs people in the country, been bitten by dogs and died. Serious issue, very big issue. என்ன சார் நமக்கு என்ன, யாரையும் நாய் கடிச்சா நமக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு நம்ம ஏன் போய் இது பண்ணணும்? This is where places where we need youngsters and thinkers like you to come and resolve such kind of social problem. And we need some structural thinkers like you to come and resolve a social problem. So definitely you can, youngsters like you, if you come together and sit together, discuss and conceive an idea, definitely you can come up with an idea and you can solve this problem. And today we are in a world, where you can get any kind of facility from college, government, and the scholarship, it goes on, right? So classic example அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அபே அப்படின்ற ஒரு engineer, he started a factory where he was using plastic bags and bottles to manufacture sneakers. Simple engineer, 22 years old engineer, plastic bags ஐயும் plastic bottles ஐயும் யூஸ் பண்ணி sneakers பண்றது எப்படி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. So how he moved, he literally started applying what he learned in the college, and the mindset completely has changed. And he started moving on, working to creating. So I look forward to see you down the line in 4th year, where you can create jobs, where you can create new products, where you can produce new solutions. So that's the area you can move towards in the next 4 years. So the 4 years la enna pannalam, the 4 years la neenga ungala prepare pannalam andha level poradhu eppadi, right? So start developing yourself, and especially your mindset. From what level to what level? Mindset from current level to ownership level. You take ownership of what you do, and you take real commitment in what you do, which you are not doing before, right? So second part I like to touch upon is skills. So skills is very, very important today, and the expectation from industry is this. Organizations candidates recruit பண்ணும்போது, interview பண்ணும்போது எந்த விஷயத்தை முக்கியமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, they look forward not for the toppers, highest percentage யார் மார்க் வாங்கிருக்கா அப்படிங்கறத ஆர்கனைசேஷன்ல பார்க்கலாம். ஆர்கனைசேஷன்ல பார்க்கறது என்ன அப்படின்னா, யார் நல்லா கம்யூனிகேட் பண்றா, யார் நல்லா பேசுறா, யார் அவங்க கத்துக்கிட்ட பாடங்களை கனெக்ட் பண்றா அந்த ஒர்க் லெவலோட, அந்த மாதிரி பீப்புள் தான் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்கறாங்க. So the first and foremost part of the skill is like communicating. I think நம்ம founder chairman mention பண்ணியிருந்தாரு, Mr. Velmurugan sir mention பண்ணியிருந்தாரு, all the speakers have mentioned பண்ணாங்க. So the very important aspect is communication. அப்ப communication skill எப்படி டெவலப் பண்றது? நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலயே இந்த நியூஸ் நீங்க கேக்குறதுனால இன்னையில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். So ஐடியலி பாத்தீங்கன்னா, நான் அந்த காலேஜ்ல இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஒரு 3-4 months, 4th monthல நான் பேச ஆரம்பிச்சேன். Then I started going to the stages like this and start doing public speaking. இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சேன். So actually உங்களுக்கு வேண்டியது இந்த 6 months time தான் to speak in English.
இதை வந்து நீங்க லைஃப் லாங்கா எழுதி போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் காலேஜ் இது கார்பரேட் போய் ட்ரைனிங் எல்லாம் முடிவு பாத்தீங்கன்னா 35-40 இயர்ஸ்ல அட்டன் பண்ற மேரேஜஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சொல்லிருப்பாங்க எனக்கு இங்கிலீஷ் நல்ல இன்ஜினியரிங்ல நல்ல ஸ்ட்ராங் சார், இங்கிலீஷ் மட்டும்தான் வராது எனக்கு, அதனாலதான் என்னால ஷைன் பண்ண முடியாம போச்சு. எப்ப 35 இயர்ஸ்ல அந்த தப்ப நீங்க பண்ண வேண்டியது இல்லை. நீங்க வந்து அதை வந்து இப்பவே நோட் பண்ணிக்கலாம், அதை நோட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய சொத்து கிடையாது, பெரிய பார்த்து அது பேசினா ஒரு ஒன்னே ஆள் அப்படி கிடையாது. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ். நீங்க வேர்ல்ட்ல எங்க வேணாலும் போய் பேசலாம். அதனால தமிழ் மேல பற்று இருக்கலாம், மலையாளம் மேல பற்று இருக்கலாம், கன்னடா மேல பற்று இருக்கலாம், தெலுங்கு மேல பற்று இருக்கலாம். இந்திய நாட்டில் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி வித்தியாசமாக இருக்கும். இது எந்த உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லை, இந்தியாவில் மட்டும்தான். நூற்றுக்கணக்கான மொழிகளை நாம் பேசுகிறோம், நூற்றுக்கணக்கான மொழிகள். அதுல உங்க தாய்மொழி ரொம்ப முக்கியமான மொழி, அதுல நீங்க பேசணும், நீங்க எழுதணும், கட்டாயமா அது ஒரு பெரிய வல்லுநரா மாறணும், ரைட்? ஆனாலும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நாம் செய்கிற தொழிலுக்கு அது அவசியமாக இருக்கின்றது. ஏன் நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் மற்ற கண்டங்களுக்கெல்லாம் போக முடியுது? ஏன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறதுனால. அதனால அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை நீங்க பிக் பண்ணி அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐம் ஷூர் 4th இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சொன்னது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தோணும், வா ஐ எம் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் டுடே. ஏன்னா இன்டர்வியூ இங்கிலீஷ்ல இருப்பான், தமிழ் எடுக்க மாட்டாங்க. அருண்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், ஆல் த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஹேவ் திஸ் இஷ்யூ. எல்லாம் கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷ்ல பேசுவாங்களா? இதுதான் கார்பரேட் ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின். கேண்டிடேட் வந்து நல்ல இன்ஜினியரான்னு கூட கேட்கறது கிடையாது. கேண்டிடேட் இங்கிலீஷ்ல பேசுவாங்களா, நல்லா பேசுவாங்களா, நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா, நல்ல பிரசன்ட் பண்ணுவாங்களா, நல்ல ஆட்டிடியூடான பீப்புளா, அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கார்பரேட். ஸோ நான் அந்த உலகத்துல இருந்து நான் வரேன். கார்பரேட்ல இருந்து நாங்கள் ஒரு 2500 கம்பெனிஸ்க்கு நாங்க சர்வீஸ் பண்ணிருக்கோம். வேலம்மாள், இன்ஃபோசிஸ், விப்ரோ, மைக்ரோசாஃப்ட், சீமென்ஸ், டொயோட்டோ, டாடா, பிர்லா, கவுண்டட். ஐ யூஸ் டு பிளே எ கேம். ஒரு 10 கம்பெனி சொல்லுங்க அப்படின்னு யாரையாவது சொல்லுவேன். 10 கம்பெனி சொன்னாங்க, ஒரு கம்பெனி நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கடந்த 26 வருடங்களாக இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மனித வள மேம்பாட்டுத்துறை, எஸ்பெஷலி ஸ்கில் டெவலப்மெண்ட். அங்க இருக்க பிஹேவியரல், ஃபங்க்ஷனல், டெக்னிக்கல், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் we provide training for them and on site and also online. இதுவரை 5 lakhs, more than 5 lakhs people have experienced our training, and we do all kinds of training due to our long years of stay. So what we find there, this is what we find. So the organization வந்து நல்ல இன்ஜினியர்ஸ், கட்டாயம் நல்ல இன்ஜினியர்ஸ், அது பேசிக் நீட். அதுக்கு மேல இருக்குது என்ன? இங்கிலீஷ். டீம் கூட ஒர்க் பண்றாங்களா, கொலாபரேட் பண்றாங்களா, ஜெனரல் நாலேஜ் இருக்கா, எந்தூசியாசமா இருக்காங்களா, கியூரியாசிட்டி இருக்கா, இதுதான் பாக்குறாங்க. இது ரியல் எக்ஸாம்பிள் சொன்னா 3BHKன்னு ஒரு படம் வந்திருக்கு. எத்தனை பேர் பாத்தீங்க? ரைஸ். ஓ குட், குட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்திருக்கீங்க. ஸோ 3BHK படம் எனக்கு பர்சனலா கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த ஃபாதரோட கஷ்டம், அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கு. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் கொஞ்சம் நான் பார்த்தேன். ஏன்னா நானும் என்ட்ருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் பேசிட்டு இருக்குது எனக்கு பர்சனலா பிடிக்காது. கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நார்மலா யோசிப்பேன். வறுமையா இருந்தா என்ன பண்ணணும், அதை தான் யோசிக்க நீங்க கத்துக்கணும். காசு இல்ல, அப்ப என்ன செய்யணும்? நான் ரிச்சா இல்ல, அப்ப என்ன செய்யணும், அதுதான் நீங்க யோசிக்கணும். வறுமை என்பது பிறப்போடு நம்மளோட பிறக்கின்ற ஒரு சொத்து கிடையாது. அது நம்மளா அபகரிச்சுக்கிற ஒரு விஷயம். ஈஸியா நீங்க அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஒருவேளை இங்க உட்கார்ந்துருக்கல யாராவது, நான் இன்னும் நிறைய பணம் இல்லை எங்க வீட்டுல, எங்க அப்பா நிறைய சம்பாதிக்கல, நான் இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரல, கவலையே படாதீங்க. உங்க முன்னாடி நின்று இருக்க நான் அந்த நிலையில தான் இருந்தேன் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. நாட் நவ், ரைட்? அது கடந்து வந்திருக்கேன். நான் எப்படி கடந்து வந்தேன்? நிறைய உழைப்புகள், நிறைய அவமானங்கள், நிறைய தோல்விகள், நிறைய கடின உழைப்பு, அதன் மூலமா கடந்து வந்தேன். அண்ட் above all எஜுகேஷன். சோ எங்க நான் இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு இருந்த நிலை மாதிரி FOMC ஸ்டார்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி 26 வருஷத்துக்கு, யூ won't believe, கிறிசில்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு. கிறிசில் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் இருக்க நிறுவனங்கள் லாபகரமாக இயங்குகிறதா, எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிற ரேட்டிங் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன்.
அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க லீடர்ஸ்க்கு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் எங்க கம்பெனில இருந்து போய் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. ஸோ என்னோட ஃபேக்கல்டிஸ், நான் போகல, என்னோட ஃபேக்கல்டிஸ் போய் ஹவு டு ரைட் இன் இங்கிலீஷ்னு கிறிஸ்டலுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். நாட் 1 day, 3-day ப்ரோக்ராம். First day basic foundation English, second in the spoken, third day how to write reports. Ya Rasulullah. So and you have to develop skills. நீங்க படிச்சிட்டு இருக்க அந்த இன்ஜினியரிங் பார்ட் வந்து பேசிக் டிக்கெட் தான். ஈஸியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், whatever it is, data management, artificial intelligence, supply chain management, whatever it is, in a chemical engineering, industrial engineering, whatever it is, civil, mechanical, whatever it is, it's a basic ticket. Nalla padichu mudichirunga adu. Apart from that, what you know, that is where in the the other people come in. That mate அப்படினு சொல்லிட்டு இதே சேம் மார்க் சுகர்பர்க் இன்னொருத்தருக்கு ஒரு ஆஃபர் பண்ணிருக்காரு. 4 years contract, 1027 கோடி ஆஃபர் பண்ணிருக்காரு. ஏஐ ரிசர்ச்சர் அவரு. 1027 crores has been offered. அந்த பையன் அதை டிக்ளைன் பண்ணிட்டான், எனக்கு வேண்டாம். 1027 கோடி 4 வருஷத்துக்கு ஒரு ஏஐ ரிசர்ச்சர். ஸோ டிக்ளைன் பண்ண உடனே என்ன, திரும்ப ரீ ஆஃபர் பண்றாரு மார்க் சுகர்பர்க். எவ்வளோ, 2030 கோடி ஃபார் 4 years திரும்ப ஆஃபர் பண்றாரு. ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டான். ஏஐ ரிசர்ச் டெவலப்பர், க்ளோஸ் டு 24 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. சோ அந்த இது வந்து எப்படி வந்தது, அந்த பையனோட இன்ஜினியரிங் டிகிரியாலயா இல்ல, அவனோட பேஷன்னால. அவன் அந்த ஏஐ மேல இருக்க அந்த பேஷன், அது மேல இருக்க இன்ட்ரெஸ்ட். சோ வாட் ஹேப்பன்ட் இஸ் he started literally doing lots of projects, and the final என்னாச்சு, அவன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அது மார்க் சுகர்பர்க் அந்த டீம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அப்சர்வ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி இவனை எடுத்தா இவ்வளவு வந்து பெனிஃபிட் வரும் ஆர்கனைசேஷனுக்கு. தென் தே டுக் ஹிம் அண்ட் தே இஸ் ஒன் ஆஃப் தி கோர் டீம் மெம்பர் டுடே இன் மெட்டா. நீங்களும் கட்டாயம் வரலாம், அது மாதிரி உங்கள இருந்து யாராவது ஒருத்தர் வரலாம். இங்கேயே கூட ஒரு ஜனாதிபதி அமர்ந்திருக்கலாம், இங்கேயே கூட ஒரு ஏஐ ரிசர்ச்சர் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்கலாம். ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு உங்களையும் நான் இங்க வந்து சந்திக்கலாம். உங்களுடைய பேரும் இந்த ஸ்கிரீன்ல வரலாம். கட்டாயம் நடக்கலாம். இது கனவு இல்லை, நான் சொல்றது உண்மையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி, டெவலப் த ஸ்கில்ஸ் அபார்ட் ஃப்ரம் த காலேஜ் டிகிரி. ஸோ that is the second skill development. So many cases that I experience, but ஒரு important ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு I move on to the next one. ஆனந்த் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐ திங்க் இந்த காலேஜ் வந்து பக்கத்துல தான் அவருடைய ஆஃபீஸ், அரவிந்த் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு. 12ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒருத்தர். அண்ட் இஸ் பீன் ரன்னிங் ஒன் ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். அந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வந்து ஷெல் அந்த மாதிரி ஆயில் வாங்கி அதை வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள இங்க டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஸ், உங்களுக்குலாம் அவருடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல் ஒர்க் பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் டு ஒரு 100 crores டர்ன் ஓவர் பண்றாங்க. அதை லீட் பண்றது யாரு, 12ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு ஆள். ஸோ அவருக்கு என்ன ஸ்கில் தெரியும், கம்யூனிகேஷன் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ரொம்ப ஷ்ரூடான ஆளு, நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆளு. அப்ப என்ன ஆகுது, ஈஸியா புரிஞ்சுக்கிறாரு எல்லாத்தையும், அதை கரெக்டா செய்யறாரு, அவ்வளவுதான். மேல கடின உழைப்பு. காலையில ஒரு 9 o'clock போனா நைட் ஒரு 8 தான் திரும்ப வருவான். ரொம்ப கடினமான உழைப்பு, சரியான டிசிப்ளின், நல்ல ஒரு ஸ்கெடியூல், அண்ட் ஹி வின்ஸ் எவ்ரி டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெல் ஆயில் அப்படிங்கிறது மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 ப்ராடக்ட் இருக்கு, சியட் டயர், திஸ் தட் லிஸ்ட் கோஸ் ஆன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கு. இந்த லேர்ன் பண்றதுக்கு நீங்க நான் சொன்ன சிஸ்டமே யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஸோ ஒரு வேர்டு கத்துக்கும் போது 10 வேர்டு அதை கத்துக்கலாம், ரைட்? ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்ட் அண்ட் எக்யூப் யுவர் செல்ஃப் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர். தேர்ட் ஒன், கேரக்டர். கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், ரைட்? நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப லாங் இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். கெட்ட பேர் ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம், ஒரே நாள் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா முடிஞ்சது.
எல்லாம் போயிடும். லைக் விஜய் மல்லையா, நிரவ் மோடி, அவங்கெல்லாம் பாருங்க பேட் பில்லினஸ் அப்படின்னு அதை பத்தி ஒரு சீரியல் ஒன்று எடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல இது பண்றாங்க. லைக் த பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த மாதிரி பேட் பில்லினர்னே ஒரு ஃபில்ம் இருக்கு. எப்படி பில்லினஸ் அவங்க கிரியேட் பண்ண சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுறாங்க அப்படின்றது எதனால? கேரக்டர்னால. நல்ல கேரக்டர் இல்ல. ஸோ நான் இந்த கேம்பஸ்ல இதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே 20 இயர்ஸ். மிஸ்டர் வேல்முருகன் சார் கூட க்ளோஸா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்கள் அவர் கூட பேசி அவர் கூட இருந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. நிறைய நேரங்கள், நிறைய மணிக்கணக்காக 1 2 க்ளோஸ் டு 150 பேர் அந்த நிறுவனத்திற்காக நாங்க பணிக்கு அமர்த்திருக்கின்றோம். 150 பேருக்கு மேல பிரின்சிபல், ஹெட்ஸ், மேனேஜர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ். அப்ப அவர் கூட பேசுறது, பழகிறது என்ன காரணமா இருக்கும் 20 வருஷமா எங்களுடைய நட்பு தொடர்றதுக்கு? ஒன் ஆஃப் த திங்ஸ் இன்டெகிரிட்டி, நேர்மை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு நம்பிக்கை. நம்ம ஒருத்தரோட இது பண்ணும்போது அவங்கள நம்பணும், அண்ட் அவங்களும் நம்பணும், நம்புற மாதிரி நம்ம செயல்படணும். இதையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்காங்க. எப்படி நம்ம ஒர்க் பண்றோம், எப்படி செயல்படுறோம். அதனால எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் லாங் இயர்ஸா போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் டெலிவரி, நம்ம என்ன ப்ராமிஸ் பண்றோமோ அதை டெலிவர் பண்ணணும். அந்த மாதிரி டெலிவர் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்க மேல உள்ள ரெஸ்பெக்ட், உங்க மேல உள்ள மதிப்பீடு உங்க பேராசிரியர்களுக்கு அல்லது கல்வியில் இருக்கின்ற மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு அதிகமாகும். உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும், உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணு, இதை பண்ணாத, அந்த மாதிரி. So these 3 ways I want you to really follow it up. One is mindset, and second is skill, and third build your character. So இந்த 3 நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா naturally you will evolve as a great citizen of this college. So few practices that I like to recommend you, which you can practice. Number 1, every single day read something. ஸோ ஹேபிட் பில்டிங்ல உள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு ஸ்டெப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டெப். ஸோ இயர் எண்ட்ல என்னவாகும்? 365 ஸ்டெப்ஸ் ஆயிடும். 365 இஸ் a big number. So you don't have to do everything in one day. நிறைய நேரங்களில் நம்ம அந்த இதில் தான் ஃபெயில் ஆயிடுறோம். So if you do one step every day, one single step to become an IAS officer, or to become a IFS officer, or to become a great chief engineer, or to become a CEO, to become a leader, one step every single day, 365 days, you're ahead of other people. So many things you can do. You can read, you can draw, you can speak, you can write, and you can dance, you can work out, you can do exercises. So many things are there. Just ask ChatGPT, what do I do apart from my graduation course? It will tell some 1000 numbers of things. எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணலாம். அதுல ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணலாம். Then start doing it. So அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஷேர் a story about my own classmate. அவன் பேர் தான் கோவிந்தசாமி. ஸோ எம்சிசியில் நான் படிக்கும்போது என்னோட ஜாயின் பண்ண ஒரு கிளாஸ்மேட் கோவிந்தசாமி. ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருந்தாரு. அண்ட் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போகிறோம். நான் சென்ட் ஜோசப்ல ஃபர்ஸ்ட் டே எப்படி உட்கார்ந்துருந்தனோ அதே மாதிரி கேரக்டர் கோவிந்தசாமி, ரைட்? ஸோ சென்ட் ஜோசப்ல நான் எப்படி இருந்தேன்? என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தேன்? பயம் நிறைந்த ஒரு மனநிலை. ஏன்னா ஆங்கிலம் தான் பேசுறாங்க, நமக்கு ஆங்கிலம் தெரியாது, என்ன பண்ண போறோம். எம்சிசி இன்னும் மோசம். எம்சிசி அங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இங்கிலீஷ் இன்னும் ஹையர் லெவல் பாத்துங்க. ஸோ என் கூட பக்கத்துல இருக்கான். அப்ப தென் பாஸ்கர் சென்ட் ஜோசப்ஸ்ல இருந்தது மாதிரி, அண்ட் ஈ ஸ்டேயிங் வித் மீ. நான் அவங்க நெக்ஸ்ட்ல இருக்கேன். ஸோ இது மாதிரி சொல்றேன், இல்ல பிரபா இது பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, நான் இது பண்ணி கிளம்பிடுறேன், வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் முடிச்சோன்னு. அப்புறம் நான் சொன்னேன், ஃபைன்டா, நீ போறதுன்னா கட்டாயம் போ, ஒரு 1 month டைம் கொடுத்து பாரு, படிக்க முடியுதா முடியலன்னு ஒரு 1 month, அதுக்கப்புறம் போ. ஏன்னா ஐ ஹேட் அ சேம் எக்ஸ்பீரியன்ஸ்.
நான் இது மாதிரி தான் இருந்தேன், பட் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். இன்னைக்கு உன் கூட இருக்குதுன்னா காரணம் அதுதான். நீ ஒரு 1 month டைம் கொடுங்க. And he gave 1 month. வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ராத்திரி 11 12 மணி வரை உட்காந்து நான் என்ன ஜோசப்ஸ்ல என்ன பண்ணனோ அதே தான். மொத்த டிக்ஷனரியும் எடுத்து ஒவ்வொரு வேர்டா மீனிங் கண்டுபிடிச்சு, அது ஒரு வேர்ட்ல இருந்து 10 வேர்டு லேர்ன் பண்ணி, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு வேர்டை நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா 10 வேர்ட்ல முடிஞ்சிடாது. ஸோ அது மாதிரி இது பண்ணி he became master of it. ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சது, செகண்ட் மந்த் முடிஞ்சது, தேர்ட் மந்த் முடிஞ்சது, ஃபோர்த் மந்த் முடிஞ்சது, அந்த இயர் முடிஞ்சது, செகண்ட் இயர் வந்தது, போஸ்ட் கிராஜுவேஷன், லாஸ்ட் செமஸ்டர் வந்தது, கோவிந்தசாமி எக்ஸாம் எழுதினாரு. கோவிந்தசாமி பேப்பரை எங்க ப்ரொஃபசர் எடுத்துட்டு வர்றாரு, செமஸ்டர் பேப்பரை. மிஸ்டர் கோவிந்தசாமி, please write simple words because there are some words I don't know the meaning of those words what you are writing in the exam paper. அப்படின்னா Mr. Govindasamy, please use simple words, and some words that you are using I'm not able to I don't know. I'll have to find the dictionary to understand the meaning. And 2 years முடிஞ்சது. Then கிருஷ்ணகிரி சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஜாப் கிடைச்சது அவனுக்கு. He went there. An ordinary village boy, and went into sub-collector's office, right? Who was not speaking in English and things like. So, what I want to tell you today at this point in time, and it is your destiny. You decide what you want to be, not the other person, right? And today, the kind of world we are living in, one side Govindasamy is there, other side the mad from Mark Zuckerberg office is there, someone in the middle. There are many people around you, so many people around you. So you may get confused. அப்ப நான் யார் மாதிரி வருது? ஓப்பன் ஏல இருக்க 1000 crores ஆள் மாதிரி ஆகணுமா, அல்லது 1 lakh salaries earn பண்ற கோவிந்தசாமி மாதிரி இருக்கணுமா, அல்லது இன்னொரு பர்சன்? so many people are there. நீங்க யார மாதிரி இருக்க வேண்டாம், நீங்களாவே இருங்க, உங்களை மாதிரியே இருங்க. ஏன்னா உங்களை மாதிரி இன்னொரு பர்சன் இல்லை இந்த உலகத்துல. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களை மாதிரி இன்னொருத்தர் இருந்தா பரவாயில்ல, உங்களை மாதிரி இன்னொரு பர்சன் இல்லை. அப்ப நீங்களாவே இருங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஐ திங்க் there is a great future for you in this world. 4 வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் உங்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றது. ஏராளமான கனவுகள், ஏராளமான வாய்ப்புகள், ஏராளமான நடைமுறைகள், இவை அனைத்தும் காத்து கொண்டிருக்கின்றன 4 வருடங்களுக்கு அப்புறம். ஆக நீங்க எப்படி உங்களை தயார் பண்ணிட்டு வர்றீங்கிறது தான் முக்கியம். Don't worry about this OpenAI and things like that. I've seen so many changes. முதல்ல இமெயில் வந்தது, SMS, அப்புறம் this a chat and this app, that app, today OpenAI. This AI will be there for some time. I think AI will disappear. So many things will change. Bots will come, the machine learning will change. We don't know what will, but your creativity will not change. Your human part will not change. So people, individual working will become luxury in the future. நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆர்டிஸ்ட் போர்ஷனை யாரும் திருட முடியாது. நிறைய டைட்டில் I used to prepare speeches in my AI. And நான் ஏல ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீச்சை விட என் பிரெயின் எனக்கு கொடுக்குற ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஏஐ இஸ் டைம் பீயிங். டெஃபினெட்லி யூ கேன் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட், பட் ஆல்வேஸ் கோ பியாண்ட் அண்ட் see what else can be done. And the last one, work in teams. And எங்கெங்கெல்லாம் டீம் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கிளப்ஸ் இருக்கா, கிளப்ஸ்ல போய் செய்யுங்க. ஒர்க் ஷாப் ஏதாவது கண்டக்ட் பண்றாங்களா, ஒர்க் ஷாப்ல போய் ஜாயின் பண்ணுங்க. அல்லது ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா, பிக் அப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் காலேஜ் கிளாஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும், உங்களோட சப்ஜெக்ட் தாண்டி வர ஆப்பர்ச்சுனிட்டி அத்தனையும் கிராப் பண்ணுங்க. லாங்குவேஜ் லேப்ல ஜாயின் பண்ணுங்க, லீடர்ஷிப் லேப்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த மாதிரி இதுல டீம்ஸ்ல ஒர்க் பண்ண கத்துங்க. ஸோ 3 BHKல அந்த பையனுக்கு ஏன் ஜாப் கொடுத்தான்? Because he was actually doing all the extracurricular activities which hero was not doing. So involve yourself in those extracurricular activities, which will be very helpful for you in the future. So with that note, I like to leave you today, and thank you so much for this wonderful opportunity. I like to thank Mr. Velmurugan, CEO, who's here,
and who's been a great leader in Tamil Nadu. And he has taken this Velammal group from Mr. Uh, our founder chairman. He actually built and he reshaped the entire institution today, and he brought it to a different level, which I can literally see in front of my eyes. And he always used to say, நார்மலாக பேசும்போது பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவார். உங்களை இன்னைக்கு சில்ட்ரன் கூப்பிட்ற மாதிரி தான் அவர் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவார். யூ வில் நாட் சே அவன் இவன், பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவார். தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. And it is not that he simply says, he also treats every student that way. So you have an amazing leader in your institution, and you can really look up to him and follow the footsteps that he creates for you in this institutions. So one interesting exercise I want you to do, each and every one of you today, when you go back, assume that today is the 29 August, and you are getting your graduation from the college. So how do you want to leave this place? So how you want your professors to look at you? How you want your parents to experience you? So what do you want to be? Adai eludunga. Take a sheet, write that today, an action plan for the next 4 years. How do you want to be? And keep that in your personal file, and make sure that you follow that, and you start doing things to achieve that goal what you're writing today. In fact, the next session is all about that, goal setting. So focus on that, and I wish you all the best. Thank you so much for this wonderful opportunity, Mr. Vel Murugan. And I also thank Dr. Satish, the principal, who made a wonderful presentation. Also thank all the professors and the staff members and the people who are working behind for this function today. I wish you all the best. Thank you so much. Bye-bye. Bye-bye.